கோபிசெட்டிப்பாளையம் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள டிஎன் பாளையம் வனசரகத்திற்குட்பட்ட குத்தியாலத்தூர், காப்புக்காடு, கொங்கார்பாளையம் உள்ளிட்ட வனப்பகுதிகளை ஒட்டிய விவசாய நிலங்களில் வளர்த்து வந்த கால்நடைகளை மர்ம விலங்கு ஒன்று அவ்வப்போது வேட்டையாடி வந்தது. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டதில் சிறுத்தையின் நடமாட்டம் அங்கிருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து கொங்கர்பாளையம் வெள்ளைக்கரடு பகுதியில் கூண்டு அமைத்து வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கூண்டில் சிறுத்தை சிக்கியது. இதனையடுத்து பிடிபட்ட சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் பாதுகாப்பாக விட்டனர். கரூரில் பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் திருநாளை வரவேற்கும் விதமாக கரூரில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளுடன் நகர காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. நகர காவல் ஆய்வாளர் ஜெகநாத் தலைமையில் இவ்விழாவில் உரியடி, கயிறு இழுத்தல், குண்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்ட அதிகாரிகள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். அதேபோல் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் விழா கொண்டாடினர். திருப்போரூரில் அருள்மிகு கந்தசாமி வழிபாடு மன்றம் சார்பில் பால்குட வைபோக விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற இடமான அருள்மிகு கந்தசாமி திருக்கோயிலின் வழிபாடு மன்றம் சார்பில் 33ஆம் ஆண்டு பால்குட வைபோக விழா நடைபெற்றது. விழாவிற்காக 10 நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் தை முதல் நாளில் நேர்த்திக்கடனாக அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குட மேதியும் ஊர்வலமாக சென்றனர். கோவில் அடிவார பகுதியில் துவங்கிய பால்குட யாத்திரை 4 மாட வீதிகள் வழியாக கிரிவல பாதை சென்று திரும்பியது. இதனையடுத்து உற்சவருக்கு பக்தர்கள் கொண்டு சென்ற பாலினால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒகேனக்கல் காவல் நிலையத்தில் பொதுமக்களுடன் இணைந்து காவல்துறையினர் பொங்கல் விழா கொண்டாடி மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள ஒகேனக்கல் காவல் நிலையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. காவல் ஆய்வாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து காவல் நிலையம் முன்பு வளாகத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். பொதுமக்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலம்பாடியில் தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி நாம் தமிழர் கட்சியின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பறை இசையுடன் ஊர்வலமாக சென்ற அக்கட்சியினர் கொடியேற்றம் செய்து பொங்கல் வைத்துக் கொண்டாடினர். விழாவில் அப்பகுதி பொறுப்பாளர்களான குப்புசாமி, தமிழ்செல்வன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதையடுத்து நிகழ்ச்சியின் இறுதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தைத்திருநாளாம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தேனி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் ஆண்டாள் புறப்பாடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தேனி அள்ளிநகர பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் தைத்திங்கள் முதல் நாளை முன்னிட்டு உற்சவர் ஆண்டாள் நாச்சியாருக்கு வண்ணப்பட்டு உடுத்தப்பட்டு மலர் மாலைகள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது. மேலும் மாரியம்மன் மற்றும் வீரப்பயனார் திருக்கோயிலில் இருந்து உற்சவர் ஆகியோரும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.